கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மருத்துவத்துறையில ஹீலியமின் பயன்பாடுகள் குறித்து பார்த்தோம். நடந்து கொண்டு வருகிற போரின் காரணமாக ஹீலியமில் எந்த ஒரு தட்டுப்பாடும் ஏற்படக்கூடாதுன்னு அதுக்காக ஜெபிச்சோம். நீங்களும் தொடர்ந்து அதுக்காக ஜெபிச்சு கொண்டு வரீங்கன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இன்றும் கூட ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பார்த்து அதற்காக ஜெபிக்க போறோம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் இன்று உலகையே உலுக்கிக் கொண்டு வருகிறது. வளைகுடா நாடுகள் எண்ணெய் வளம் மிக்க அரபு நாடுகளின் குழுவாகும். இவை பெரும்பாலும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் உள்ள சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத், ஓமன் மற்றும் பக்ரைன் ஆகிய 6 நாடுகளை குறிக்கும். வளைகுடா நாடுகளில் பணியாற்றும் சுமார் 89 லட்சம் இந்தியர்களில் தமிழர்களின் பங்கு மிக முக்கியமானது. 2025ஆம் ஆண்டின் மதிப்பீடுகளின்படி சுமார் 11 லட்சத்திற்கும் அதிகமான தமிழர்கள் இந்த நாடுகளில் வசித்து வருகின்றனர். தமிழர்கள் அதிகம் வாழும் வளைகுடா நாடுகள், ஐக்கிய அரபு அமீரகம் சுமார் 4 லட்சம் தமிழர்கள் இங்கு வசிக்கின்றனர். சவுதி அரேபியா சுமார் 3,50,000 பேர், குவைத் சுமார் 1,35,000 பேர், ஓமன், கத்தார் சுமார் 1 லட்சம் மற்றும் 80,000 தமிழர்கள் இங்கு பணியாற்றி வருகின்றனர். இந்த தேசங்கள் தற்போது நடந்து வரும் போரின் நேரடி பாதிப்புக்குள்ளாகி வருகின்றன. வான்வெளியில சீறிப்பாயும் ஏவுகணைகளும் தாக்குதல் ஏற்படுத்தும் ட்ரோன்களும் அந்த நாடுகளுடைய அமைதியை சீர்குலைத்து போட்டிருக்கு. வளைகுடா நாடுகள்ல சுமார் 1 கோடி இந்தியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அதுல பெரும்பாலானவர்கள் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பிற மருத்துவ பணியாளர்களா இருக்காங்க. ஈரானின் இலக்கு தற்போது அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் இருக்கும் துபாய், கத்தார், குவைத் மற்றும் பக்ரைன் ஆகிய நாடுகளாக மாறியிருக்கு. ஆரம்பத்துல இராணுவ நிலைகளை மட்டுமே குறிவைத்த ஈரான் இப்போது ஹோட்டல்கள், எண்ணெய் தளங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகள் மீதும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கு. இதனால் அங்கு பணியாற்றும் இந்திய மருத்துவ பணியாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு என்ன? மருத்துவமனைகள் மற்றும் தங்கும் இடத்திற்கே அருகே அவ்வப்போது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடப்பதால் மருத்துவ பணியாளர்கள் பெரும் அச்சத்துடன் பணியாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு அச்சுறுத்ததால விடுதலையோட அங்க மருத்துவர்களாலும், செவிலியர்களாலும் மற்றும் பிற மருத்துவ பணியாளர்களாலும் விடுதலையோட பணியாற்ற முடியல. போரினால காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கனால மருத்துவர்கள், செவிலியர்களோட ஒர்க் லோட் அதிகரிச்சிருக்கு. இதனால மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பிற மருத்துவ பணியாளர்கள் மன அழுத்தத்திற்கு தள்ளப்படுறாங்க. சில நாடுகள்ல வான்வெளி மூடப்பட்டதாலும், பயண கட்டுப்பாடுகள் ஏற்பட்டதாலும் மற்றும் விமான டிக்கெட்கள் விலை உயர்வினாலும் பணியாளர்கள் விடுமுறைக்கு ஊர் திரும்ப முடியாம இருக்காங்க. அவசர தேவைகளுக்கு கூட பயணம் செய்வதில் கஷ்டம் ஏற்பட்டிருக்கு. மருத்துவ பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள்ல டிஸ்ட்ரிபியூஷன் பாதிக்கப்பட்டிருக்கனால அறுவை சிகிச்சைகள், அதாவது சர்ஜரிஸ் நடக்காம போய்கொண்டிருக்கு. இதனால மருத்துவமனைகளோட வருவாய் குறைஞ்சிருக்கு. பணியாளர்களின் வேலை பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இதனால ஊதிய உயர்வுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. போர் சூழலால சில மருத்துவமனைகள் மற்றும் நிறுவனங்கள்ல பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு சேலரி லேட்டா கொடுக்கப்படுது. இதனால அவர்களுடைய குடும்பங்களுக்கு பணம் அனுப்புவதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இருப்பினும் பல மருத்துவ பணியாளர்கள் தங்களோட குடும்ப சூழ்நிலையை மற்றும் கடன்களுக்காக போர்க்காலத்திலும் தங்களது பணியை தொடர்ந்து செஞ்சு கொண்டு வராங்க. இதை குறித்து சவுதி தேசத்துல ஒரு மருத்துவ பணியாளர் நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்ட விஷயம் என்னன்னா, டெய்லி என்னோட மனைவி மற்றும் பிள்ளைகள் என்கிட்ட பேசி கொண்டு வராங்க. நாங்க இங்க எங்களோட உயிரை கையில புடிச்சு கொண்டு இருக்கிறோம். அவங்க கிட்ட நாங்க என்ன சொல்லுவோன்னு எங்களுக்கு தெரியல. பொருளாதாரத்துல ஒரு மந்த நிலை ஏற்பட்டிருக்கு. எனது மனைவி மற்றும் குழந்தைகள் தினமும் இதை நினைச்சு அழுது கொண்டே இருக்கிறாங்க. இந்த யுத்தத்துல நிறைய செவிலியர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. பிகாஸ் நிறைய பேர் கான்ட்ராக்ட் அடிப்படையில வேலை செய்யறாங்க. இதனால
அவங்க மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பங்களும் பாதிப்புக்குள்ளாக தள்ளப்படுது. இந்திய தேசத்தை காட்டிலும் அங்கு அதிக சம்பளம் கிடைக்கும். அதனால குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து விடலாம் என்ற நோக்கத்தோட தங்களது கைக்குழந்தைகளையும் வயதில் மிகுந்த பெற்றோர்களையும் தங்களது சொந்த தேசத்தையும் விட்டு வேலைக்காக அநேக செவிலியர்கள் வளைகுடா நாடுகளுக்கு சென்றிருக்காங்க. தற்போது அந்த தேசங்கள்ல காணப்படும் போரின் காரணமாக அவங்களோட குழந்தைகளின் படிப்பு பாதிக்கப்படும், அவங்களோட குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படலாம் என்று பல கேள்விகளோடும் பயத்தோடும் அவர்கள் இருப்பதை பார்க்கும்போது வேதனையாக இருக்கு. இந்த போர் தொடங்கியதிலிருந்து குவைத் தேசத்தில் இருக்கிற இன்னொரு மருத்துவ பணியாளர் நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்ட விஷயம் என்னன்னா, இந்த போர் தொடங்கியதிலிருந்து நாங்க ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கினதில்லை. அடுத்த நொடி என்ன நடக்குமோன்ற அச்சத்தோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். ஈரானின் தாக்குதல் வளைகுடா நாடுகளின் உள்கட்டமைப்பையே சீர்குலைச்சு போட்டிருக்கு. இந்த போர் ஒருவேளை முடிவுக்கு வந்தா கூட இதோட பாதிப்பு இன்னும் பல ஆண்டுகளுக்கு இருக்கும். சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வேலைவாய்ப்பு தற்போது கேள்விக்குறியாகவே இருக்கு. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆட்குறைப்பு மற்றும் ஊதிய குறைப்பு நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. பெட்ரோல் விலையில் ஏற்படும் மாற்றங்கள் அரசு செலவினங்களை குறைத்துள்ளன. இது தனியார் துறையும் பாதிச்சிருக்கு. இருப்பினும் இந்தியாவை காட்டிலும் வளைகுடா நாடுகளில் சம்பளம் அதிகன்ற காரணத்திற்காக மரணத்தை விட வறுமை கொடியது என்று சொல்லி பல இந்தியர்கள் அங்கு பாதிக்கப்பட்டு கொண்டு வராங்க. இந்த சூழ்நிலையிலும் இந்த போரின் நிமித்தம் இவர்களுக்கு உயிரின் ஆபத்து ஏற்பட்டுள்ளது மாத்திரமல்லாமல் இவர்களுடைய குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலைக்கும் பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இவர்களுடைய வேலையை நம்பி கடன் வாங்கி இருப்பதனால வேலை இழப்புகள் ஏற்படும் சூழ்நிலையில அந்த குடும்பங்கள் அதிக மன உளைச்சலுக்கும் தற்கொலை எண்ணங்களுக்கும் போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். இவர்களுடைய வருமானங்களை நம்பிதான் இவர்களோட முழு குடும்பத்தின் எதிர்காலமே இருக்கிறது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களது குடும்பத்தினர், உறவினர்கள் அல்லது நண்பர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு மருத்துவ பணியாளராகவோ செவிலியராகவோ வளைகுடா நாடுகள்ல பணிபுரிந்து வரலாம். அவர்களுக்காக யார் உத்தரவாதம் செய்து ஜெபிப்பா? நாம தானே ஜெபிக்கணும். முதலாவதாக வளைகுடா தேசங்கள்ல சென்று பணிபுரிந்து கொண்டிருக்கிற நாம இந்திய மருத்துவ பணியாளர்களுக்காக ஜெபிக்க போறோம். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா டாக்டர்ஸ், நர்சஸ், டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அவர்களுடைய வேலை பாதுகாப்புக்காகவும் அவர்களுடைய ஜீவனுக்காகவும் எந்த ஒரு ஆபத்தும் வராதபடி கர்த்தரே அவர்களை பாதுகாக்கணும்னு நம்ம ஜெபிக்க போறோம். இரண்டாவதாக அவர்களுடைய வருமானங்களை நம்பி இருக்கிற குடும்பங்கள்ல எந்த ஒரு பொருளாதார பற்றாக்குறை ஏற்படக்கூடாதுன்னு ஜெபிக்க போறோம். அது நிமித்தம் மன உளைச்சல்கள் மற்றும் தற்கொலைகள், மரணங்கள் ஏற்படாதபடி இருக்கணும்னு நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபிக்க போறோம். இவர்களை குறித்த பயங்கள் இந்த பெற்றோருக்கோ குடும்பத்தினருக்கோ வராதபடி தேவனே பூரண சமாதானத்தை அவர்களுக்கு கொடுக்கணும்னு ஜெபிக்க போறோம். இந்த போர் சூழ்நிலைகளை பயன்படுத்தி வளைகுடா நாடுகள்ல பணியாற்றுபவர்களின் இருதயத்துல சோர்வு மற்றும் பயத்தை கொண்டு வந்து அவர்களை திறனற்று போக பண்ணவும், அவர்களது வாழ்வாதாரங்களை கெடுத்து அது நிமித்தம் அவர்களது குடும்பத்துல பாதிக்கவும் போராடுகிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட ஜெபிப்போம். வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கூட சகோதரி அவர்கள் சொன்ன அநேக காரியங்களை குறித்து நம்ம அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நம்ம இதற்காக ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஏசப்பா, இப்பொழுது கூட ஏசப்பா வளைகுடா தேசங்களில் ஏசப்பா இருக்கிற ஏசப்பா ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற ஏசப்பா ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக அப்பா நாங்கள் மண்டை வந்திருக்கிறோம் கர்த்தாவே. மருத்துவத்துறையில் பணிபுரிகிற அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. டாக்டர்ஸ் ஏசப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நர்சஸ் ஏசப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அங்கே பணிபுரிகிற ஏசப்பா டெக்னீஷியன்ஸ் ஏசப்பா உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இன்னும் ஏசப்பா மருத்துவத்துறையில் வேலை
செய்கிற அப்பா ஒவ்வொரு ஏசப்பா பணியாளர்களையும் அப்பா நாங்கள் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஏசப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் ஏசப்பா பாதுகாத்து கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா அவர்களுடைய வேலைகளை ஏசப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களுடைய வேலைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எந்த ஒரு வேலை இழப்புகள் எது ஒன்று வந்து விடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அவர்களுடைய ஜீவன்களை என் தேவனாகிய கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க அப்பா. ஜீவன்களுக்கு ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா எந்தவித பாதிப்போ ஏசப்பா ஆண்டவரே வந்து விடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் அப்பா நீர் ஏசப்பா ஜீவனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இப்பொழுதும் கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற சகோதரியோடு கூட இணைந்து நம்ம இதற்காக ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாகியத்தை அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்தபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ நர்சஸ் அப்பா, எத்தனையோ மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் குடும்பத்தோடு அப்பா இந்த இந்திய தேசத்திலிருந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் வேலை நிமித்தம் போயிருக்காங்க சுவாமி. எந்த நேரம் எப்படி இருக்குமோன்னு அப்பா இந்த யுத்தத்தினால பல பயத்தோடு திகிலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிமிடம் கூட நைட்டில் தூங்குறது இல்லை சுவாமி. அவங்க பயத்தெல்லாம் அப்பா நீங்கள் மாற்றி போடுங்க சுவாமி. அப்பா உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவங்க வேலைக்கு நீங்கள் தான்ப்பா பாதுகாப்பு, அவங்க ஜீவனுக்கெல்லாம் நீங்கள் தான் பாதுகாப்பு, உங்கள் ரத்தம்தான் பாதுகாப்பு. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஐயா. நீங்கள் சொல்லாகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும் அப்பா. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் மாற்றி போடுங்க அப்பா. ஒரு நல்ல செய்தி அப்பா எங்களுக்கு நீங்கள் கிடைக்க கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா உன் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்பா தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா ஏசப்பா வளைகுடா தேசங்கள் இருக்கிற ஏசப்பா எங்களுடைய சகோதர சகோதரிகளில் ஏசப்பா ஆண்டவரே அவர்களுடைய வாழ்வாதாரங்களை ஏசப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா அவர்களுடைய பொருளாதாரங்களை அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்கள் ஏசப்பா ஒருத்தர் மாத்திரம் ஏசப்பா அந்த இடத்துல கடந்து சென்று ஏசப்பா ஆண்டவரே வேலை செய்கிறாங்க ராஜா. அப்பா ஏசப்பா இவர்கள் ஏசப்பா பாதுகாக்கப்படணும் ராஜா. அப்பா ஏசப்பா இவர்களுக்குள்ள பயங்கள் ஏசப்பா கலக்கங்கள் அப்பா எது ஒன்று வந்து விடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற ஏசப்பா ஆண்டவரே அவர்களுடைய பெற்றோர்களை அப்பா உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. அவர்களுக்கு மன உளைச்சல்கள் ஏசப்பா எது ஒன்று வந்து விடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக ஏசப்பா. சமாதானத்தின் தேவன் தாமே அப்பா நீர் கடந்து வந்து ஏசப்பா ஆண்டவரே சமாதானத்தை ஏசப்பா கட்டளையிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஏசப்பா பொருளாதார பின்னடைவுகள் ஏசப்பா எது ஒன்று வந்து விடாதபடிக்கு ஏசப்பா இது நிமித்தமாக ஏசப்பா தற்கொலைகள் ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா எந்த ஒரு குடும்பத்திலும் ஏசப்பா நேரிடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தேவ சமாதானம் ஏசப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் கடந்து வரும்படிக்காக அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஏசப்பா நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இப்பொழுது கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற சகோதரியோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுப்பா ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த தருணத்திற்காக ஸ்தோத்திரம். இதோ வளைகடா நாடுகளிலே நடக்கிற யுத்தத்தின் மத்தியில் இருக்கிற நம்ம இந்திய தேசத்தைச் சேர்ந்த மருத்துவத்துறையை சேர்ந்த அனைத்து பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரம் பாதுகாக்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் கர்த்தாவே தன் வாழ்வாதாரத்தை குறித்து எந்த ஒரு பயமும் இல்லாதபடி திகில் இல்லாதபடி கர்த்தாவே நீங்கள் கிருபையா இறங்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய குடும்பத்தார் இந்திய தேசத்தில் இருக்க அவர்களுடைய குடும்பத்தினார் ஆண்டவரே பெற்றோர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளிலே கூட கர்த்தாவே ஆண்டவரே தன் பிள்ளையை குறித்து வருமானத்தை குறித்து பொருளாதார நிலைமையை குறித்து ஆண்டவரே அந்த குடும்பங்கள்ல ஆண்டவரே பயம் இல்லாதபடி திகில் இல்லாதபடி என்ன செய்ய போகிறோம் என்று கர்த்தாவே ஆண்டவரே அந்த ஒரு ஆதங்கம் இல்லாதபடி யெகோவா ஈரே, யெகோவா ஜாயிரா, யூ ஆர் த ப்ரொவைடர் லார்ட் ஃபாதர் காட். அப்பா நீங்க அவர்களுக்கு தேவையானதை சந்திக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இது நிமித்தமாக ஆண்டவரே அந்த குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு தற்கொலை முயற்சியோ ஆண்டவரே எந்த ஒரு காரியம் நடக்காதபடி கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அந்த குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். அக்கினிமயமானவர் கரத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி மீட்பெரும் கண்மலையும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். சமாதான பிரபு சமாதானத்தை கட்டளையிட்டு வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென் தகப்பனே. ஏசப்பா தொடர்ந்து நீங்க எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வாழ்வாதாரங்களை நம்பி ஏசப்பா ஆண்டவரே வாழ்வாதாரங்களை நம்பி சென்றிருக்கிற அப்பா ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோட வேலையில ஏசப்பா தேவனே உம்முடைய பாதுகாப்பின் கரம் கடந்து வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா வேலைக்கு விரோதமா எழும்பி போராடுகிற சகல வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஏசப்பா ஜீவனுக்கு விரோதமா எழும்பி போராடுகிற ஆண்டவரே சகல சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மடங்கடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய வல்லமையில கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு குடும்பங்களே ஏசப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா குடும்பங்களில சமாதான குலைச்சலை உண்டு பண்ணி ஏசப்பா ஆண்டவரே தற்கொலைக்கு நேராக அப்பா ஜீவனை இலக்க பண்ணும்படியா எழும்பி போராடுகிற அப்பா சாத்தானுடைய சகல தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முடக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய வல்லமையில கரத்துக்குள்ள நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா குடும்பங்களில தேவ சமாதானம் கடந்து வரும்படிக்காக அப்பா ஏசப்பா குடும்பங்களை ஏசப்பா தேவனே நீர் பொறுப்பெடுத்து முழுவதுமாய் ஏசப்பா நீர் நடத்தும்படிக்காக அப்பா முழுவதுமாக ஏசப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனாகிய கர்த்தர் சமாதான பிரபுவாய் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற அப்பா ஏசப்பா வேலைக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற ஜீவனுக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற சகல வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இப்பொழுது கூட நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிற சகோதரியோடு கூட நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே கல்ஃப் கண்ட்ரியில் உள்ள எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக விரோதமாக அவர் எழும்புகிற பொல்லாத ஆவிகளை குறித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதனுடைய கிரியைகள் கட்டப்படுவதாக ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு டாக்டர்ஸு ஒவ்வொரு நர்சஸ் ஒவ்வொரு பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. வாழ்வாதாரத்தை நிமித்தமாக தகப்பனே அவர்கள் வேலையில் எந்த ஒரு தடங்களும் வராதபடி கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வேலை நிமித்தமாக தகப்பனே சத்துருக்களை உண்டு பண்ணுகிற மன உளைச்சலை சோர்வை உண்டு பண்ணி தகப்பனே அவர்கள் தற்கொலைக்கு நேராக போராடுகிற பொல்லாத வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் கிரியைகள் ஒன்றுமில்லாமலும் முழுவதுமாக மடக்கடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால தகப்பனே. அப்பா ராஜா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு சோர்வு உண்டு பண்ணி அப்பா அவர்கள் திடனற்று போக செய்கிற பொல்லாத காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தமா மன உளைச்சலை உண்டு பண்ணி தகப்பன குடும்பங்களை குழப்பங்களையும் சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் நஸ்ரீனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே தகப்பனே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் குடும்பங்களை ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் தாமே அவர் குடும்பங்களில் வேலை ஸ்தலங்களில் சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தேவன் நீர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல ஆண்டவரே. நீர் தான் தகப்பனே அவர்களுக்கு பலத்தை சத்துவத்தை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென் தகப்பனே. ஏசப்பா இவ்வளவு நேரம் ஏசப்பா எங்களை ஜெபிக்க வைத்த அப்பா உம்முடைய மகிமையான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நாங்கள் இன்று மாத்திரம் ஜெபிக்கிறவர்களாய் அல்லாமல் ராஜா நாங்கள் தொடர்ந்து இதனை குறித்து ஏசப்பா ஆண்டவரை உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய வல்லமையில கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த நிகழ்ச்சியை உலகத்தின் அநேக இடங்களிலிருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை குறித்து மேலதிகமான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளவும் மற்றும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால் கீழ்காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கல் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.